Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே, என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். உயர்கல்வி தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் அழைச்சி நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஆனால் டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க, டிவி பார்க்க வேண்டாம். அதே மாதிரி விவரங்களை கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் டூவில் என்ன மார்க்கு, கட் ஆஃப் என்ன, குரூப் என்ன, இந்த மாதிரி என்ன படிக்க ஆசைப்படுறோம், உங்கள் கம்யூனிட்டி, இந்த மாதிரி விவரங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பேசுங்க. அப்போ தான் நமக்கு நேரம் மிச்சமாகவும் இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கான பதிலும் விரைவாக கிடைக்கும். இன்றைக்கு நேயர்களோட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக கல்வியாளர் திரு மாறன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம் சார். மீண்டும் சொல்கிறோம் நேயர்களே, ஒரு அன்பு வேண்டுகோள், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. டிவியை பார்க்க வேண்டாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. சார், கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற காலம் முடிகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சுமார் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த காம்படிஷனில் நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுறது எப்படி? அதாவது காம்படிஷனில் நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் தான் மிக முக்கியமான விஷயங்கள். ஓகே, உங்கள் கட் ஆஃப் மார்க்கு மட்டும்தான் அந்த நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வழங்கும். அப்போ கட் ஆஃப் மார்க் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க. இப்போ எடுத்திருக்கும் பொழுது நீங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி தான் அப்படின்னாக்கா உங்களுக்கு 200, அதான் 200, 199, இந்த கம்யூனிட்டி கோட்டா வைஸ் 198, 197 கூட வரலாம். சம்டைம்ஸ் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்களாம் இருக்க வரும்போது 194, 193 வரலாம். இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நமக்கு கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க. அவங்க என்னங்கிறது உங்களுடைய அது அப்போ தெரியும் போது அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் என்னென்ன கட் ஆஃப் மார்க்கில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதில் கொஞ்சம் நம்ம ஒரு 75 to 80% நம்ம ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். நமக்கு எதுவுமே இதில் பர்ஃபெக்டாக நம்ம கொடுப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி 200 அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சொல்ல முடியும். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 200ங்கும் போது அந்த 200ல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அவள் பிசியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஓசியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எம்பிசியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ ஓசியுடைய 200 கம்மியாக இருந்துச்சுனாக்கா பிசி எம்பிசி அங்கே போய் உள்ளே போவாங்க. அதுக்கடுத்தது எம்பிசி பிசிக்கு அடுத்த கட் ஆஃப் மார்க் வரவங்களுக்கு இல்லை ஏஜுக்கு வயசு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வயசு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகையால் இது உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் இது கல்லூரிகளை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா எப்போதுமே கல்லூரிங்கிறது மிக முக்கியமான ஃபேக்டர் தான். நம்ம சொல்லுவோமா, இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கிற டைட்டில் என்ன படிப்புங்கிற மிக முக்கியமான விஷயங்கள், படிப்புக்கு மேலே கல்லூரிங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய ஜனம் தமிழ் தொலைக்காட்சி போன்ற இந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். தொல்காப்பியன் திருவண்ணாமலையிலிருந்து. வணக்கம், உன் கேள்வி கேளு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ 12th முடிச்சுட்டு பிஃபார்ம் படிக்க இங்கே எந்த காலேஜ் சேர்த்துன்னு தெரியல. அதான் இதெல்லாம். சரி, பிஃபார்மா? ரைட், ஒன்றும் இல்லை. நீங்கள் பிஃபார்ம் இஸ் பெஸ்ட்டு. நல்ல கல்லூரி, இது நல்ல ப்ரோக்ராம் தான். அது நல்ல 4 years அந்த டிகிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல மார்க் கட் ஆஃப் மார்க் இருந்தால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ஸு, அதுக்கடுத்தது எய்டடு கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அப்படி இல்லைனாக்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜே இருக்கிறாங்க, ஃபார்மசி காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை போங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்காங்க, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்கிறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு, மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, அவங்களும் பிஃபார்ம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா பாண்டிச்சேரி நீங்கள் போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு சில மெடிக்கல் காலேஜஸ் இருக்காங்க, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். நீங்கள் பிஃபார்ம்னு ரெடி பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் போங்க. பிஃபார்முக்கு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியா க்ரோயிங், எனக்கு ஃபார்மசி, மெடிக்கல், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் இருக்குது. நல்ல ஒரு டெசிஷன். நீங்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் எடுத்து பிஃபார்ம் முடிங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். சரி, நன்றி. அடுத்த நேயர் ராகுல், விழுப்புரத்தில் இருந்து. வணக்கம், உன் கேள்வி கேளு. ஹலோ, வணக்கம். நான் சிபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சிருக்கேன். 151 கட் ஆஃப் இருக்கு. சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நான் ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாமா இல்லை சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, இல்லை நீங்கள் 151 கட் ஆஃப் மார்க்கு, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, நல்ல குட் மார்க் தான், நல்ல மார்க் தான். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுங்க,
இல்லை டேட்டா சயின்ஸ் எடுங்க, இல்லை ஏஐஎம்எல் எடுங்க, சைபர் செக்யூரிட்டி எடுங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்ட் இயர் வரும்போது நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போதே நான் வந்து ஐஓடியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகலாம். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் ஆகலாம். ஏஐயில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஆகல இது ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் படித்து தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் கொடுங்க. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் உண்டு. சரி, நன்றி. அடுத்த நேயர் ஜெயங்கொண்டத்துலேருந்து பிரதீபா. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. வணக்கம் சார், பிரதீபா பேசுகிறேன். சொல்லுங்க. வணக்கம். நான் பியூசன் கட் ஆஃப் வந்து பிரைவேட் ஸ்கூல் கட் ஆஃப் எவ்வளோமா? 192. 192. என்ன கம்யூனிட்டி கேளுங்க. என்ன கம்யூனிட்டிமா? சார் என்னங்கம்மா? எம்பிசி. ஆமாங்க சார். சரி, பியூர் சயின்ஸ் குரூப். ஆமாங்க. சரி, என்ன என்ன படிக்கணும்னு கேட்குறீங்க? வெட்டரி சயின்ஸ். வெட்டினரி சயின்ஸ். சரி, ரைட்மா. நீங்கள் வந்து வெட்டரி சயின்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கம்மா. நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்பிசி, ஏன்னா பயாலஜியில் வந்து அந்த சயின்ஸ் குரூப்பில் வந்து எவ்வளோ 200 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. அதே போல் எம்பிசியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நினைக்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒரு 1300 சீட்ஸ் தான் இருப்போம் உங்களுக்கு வெட்டரி சயின்ஸில். லிமிட்டட். ஆமாம், லிமிட்டட் சீட்ஸ் தான். நீங்கள் அப்படின்னு ஒரு 20% கட் ஆஃப் மார்க்னா ஒரு 250, 20% கோட்டா எம்பிசி அப்படின்னா ஒரு 220, 230 வருவாங்க. அந்த 230 எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் 192 கட் ஆஃப் மார்க் அதுக்கு வந்து பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் வந்து அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஃபார்மசி சம்மந்தப்பட்ட அப்ளை பண்ணுங்கள், நர்சிங் அப்ளை பண்ணுங்கள், மற்ற ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணிவிட்டு மற்ற பாருங்கள். நீங்கள் வெட்டரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு ஒரு ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்குறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, நன்றி. அடுத்த நேயர் கரூர்லேருந்து தனுஷ். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க? சரி, அடுத்த நேயர் முத்து, சின்ன விருதுநகர்லேருந்து. முத்துச்செல்வி, வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. என் பையன் பேர் வந்து ஸ்ரீஹரிங்க. அவன் 141.5 கட் ஆஃப். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணுன்றாங்க. அந்த கட் ஆஃப்க்கு இந்த கிடைக்குமா? என்ன காலேஜ் போட்டால் நல்லா இருக்கும், அதான் கேள்வி. சரி, மெக்கானிக்கல் சார் 141 கட் ஆஃப் மார்க். 145 தானே கட் ஆஃப்? 141.5. 141.5. என்ன கம்யூனிட்டிஸ் பாருங்க. என்ன கம்யூனிட்டிமா நீங்கள்? பிசி. ஓகே, ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்கேஸ் அந்த பக்கமே நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயே உள்ள கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அப்படின்னாக்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு டயர் 1 காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். ஏன்னா பிகாஸ் 141க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கிறதோ, எம்ஐடி கிடைக்கிறதோ, இல்லை வந்து உங்களுக்கு சிஐடி கிடைக்கிறதோ வந்து கிடைக்காது. கோயம்புத்தூர் டெக்னாலஜியில் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதுக்கு அடுத்த உள்ள கல்லூரிகள் நீங்கள் வைங்க. ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன்ஸ் வைங்க. நீங்கள் ரொபாட்டிக்ஸ்னால் ரொபாட்டிக்ஸ் நீங்கள் வைங்க. இந்த 3 சாய்ஸும் வந்து உள்ள கல்லூரிகள், நல்ல கல்லூரியில் எடுத்து கொடுங்க. கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க. அடுத்த காலேஜ் டயர் 2, டயர் 3 காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, நன்றி. நேயர்களே, இப்போ தான் சொன்னோம் கொஞ்சம் விவரங்கள் எடுத்து வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு. நடுவில் ஒரு நேயர் மிஸ் ஆகிட்டார், அதனால் விவரங்களை வச்சுட்டு பேசுங்க. அடுத்த நேயர் திருச்சியிலேருந்து மணி. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. ஹலோ சார், மணி சார். சொல்லுங்க. கட் ஆஃப் வந்து 156 சார். இந்த திருச்சியில் எந்த காலேஜ் சார் கிடைக்குது இன்ஜினியரிங்? 132 156 சார். 156. 156க்கு வந்து சார் உங்களுக்கு 156க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கிடைக்கும் சார், கிடைக்காம இருக்காது. ஆனால் அதுக்கான கல்லூரிகள் வந்து நல்ல ஒரு கல்லூரியில் கிடைக்காது. ஐடி கூட நல்ல கல்லூரியில் கிடைக்காது. நீங்கள் டயர் 3 கல்லூரிகள் நீங்கள் போகலாம். நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து நீங்கள் அசஸ் பண்ணுங்கள். அதுலேயே நல்ல கல்லூரியாக பாருங்க. நீங்கள் அந்த நல்ல கல்லூரியை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக 156க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும். நல்ல பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும் சொல்ல முடியாது உங்களுக்கு. பெஸ்ட்டு காலேஜ் போடுங்க. டயர் 2 காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும், படிக்க சொல்லுங்கள். சரி, நன்றி. அடுத்த நேயர் விருதுநகர்லேருந்து பாண்டி. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க பாண்டி? சரி, அடுத்த நேயர் சென்னையிலேருந்து கிருஷ்ணன். வணக்கம், உன் கேள்வி கேளுங்க. சார், என் பையனுக்காக பேசுகிறேன் சார். அவன் +2 முடிச்சிட்டான்.
சரி. நாங்கள் காலேஜ் இன்ஜினியரிங் சேர்க்கலான்னு போனால் பிடெக் பிஇ அப்படின்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு அது என்னன்னே தெரியல. பிஇனா என்ன சார், பிடெக்னா என்ன சார்? இல்லை சார், கொஞ்சம் பிடெக்ல சேர்க்கறதுக்கு என்ன, ஏஐ கேட்குறான். ஆனால் பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறாங்க, சிஎஸ்னா பிஇங்கிறாங்க, ஏஐ டிஎஸ் அப்படின்னாக்கா பிடெக்குங்கிறாங்க. இந்த பிடெக் பி ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? என்ன கட் ஆஃப் சார் உங்க பையன்? 143 சார். சரி, என்ன கம்யூனிட்டி நீங்க? நான் ஓபிசி சார். சரி, ரைட் சார். உங்களுக்கு பிஇக்கும் பிடெக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். உங்களுக்கு நீங்கள் ஏன் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங்கிறது ஒரு டிகிரி ஏஐசிடி கொடுக்குறது. பிடெக்குங்கிறது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் மாதிரி பிடெக் கொடுப்பாங்க. ஏஐடிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் கொடுப்பாங்க. இல்லை பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. பிடெக் ஏஐஎம்எல் கொடுப்பாங்க உங்களுக்கு. பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரம்பத்தில் அது என்ன பிரச்சனைனா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஏஐசிட்டிக்கும் பிடெக் பேர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்னன்னாக்க ஏஐசிட்டிலே ஒரு சில எமர்ஜிங் கோர்சஸ்லாம் பிடெக்னு கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு வேரியேஷன் இல்லை. டெக்னாலஜிக்கும் இன்ஜினியரிங்கும் எந்த பிரச்சனை இல்லை. அதாவது என்ஜினியரிங் அட்வான்ஸாக இருக்கிறதா டெக்னாலஜி. என்னென்னக்க சயின்ஸ், என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கிறதா டெக்னாலஜி அப்படிம்பாங்க. எனக்கு ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறார் அவர். ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஜென்ரல், என்ஜினியரிங் ஜென்ரல். வேற ஏஐடிஎஸ்ங்கிறது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ், ஒரு அட்வான்ஸாக படிக்கிறதா டெக்னாலஜிஸ். அதனால் எந்த வேரியேஷனும் இல்லை. நீங்கள் அதுக்காக கன்ஃபியூஷன் ஆகணும்னா பையன் எது படிக்கணும்னு நினைக்கிறானோ அதை படிக்க வைங்க, வேலை கிடைக்கும் கொடுக்கும். நிறைய பேருக்கு சார் அதுவும் கிரேடு கொஞ்சம் கூட குறையோன்ற டவுட் இருக்குது. ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த நேயர் தேவக்கோட்டையிலேருந்து லாரன்ஸ். வணக்கம், கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார், நான் தேவக்கோட்டையில் லாரன்ஸ் பேசுகிறேன். சொல்லுங்க. என் பையன் கட் ஆஃப் 179.5. சரி. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க முடியுமா சார்? இல்லை, கண்டிப்பாக. நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் தி மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்பினேஷன் வரும் உங்களுக்கு. மெக்கட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் பயங்கர டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு. நிறைய ஆட்டோமேஷன் தான் இன்றைக்கி எல்லாமே. இண்டஸ்ட்ரி 4.0 இண்டஸ்ட்ரி நிறைய வரும்போது ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ ஆட்டோமேஷன் நீங்கள் வரும்போது மெக்கட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மெக்கட்ரானிக்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் அதை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுங்க தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள்லாம். இல்லை அதுக்கு அடுத்தது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுங்க, இல்லை நீங்கள் ரொபாட்டிக்ஸ் நீங்கள் போடுங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போடுங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போடுங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பின்னாடி ஃபியூச்சரில் இன்கேஸ் இதை முடிச்சுட்டு அவர் மாஸ்டர்ஸ் டிகிரி கூட மெக்கட்ரானிக்ஸ் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேஷன் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஆகையால் இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு நான் ஒரு 30 காலேஜ் போட்டேன் சார், 20 காலேஜ் போட்டேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லாமல் அந்த சாய்ஸ் போட்டுட்டு அடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டு மெக்கானிக்கல் போடுங்க, எலக்ட்ரானிக்ஸ் போடுங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் போடுங்க. நீங்கள் உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் ஸ்பெஷலைஸ்டாக படிக்கும்பொழுது அவர் படிக்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதை கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் இப்படி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி ஏதோ ஒரு கல்லூரியில் கிடைக்கும் உங்களுக்கு. இதை கரெக்டாக பயன்படுத்துங்க. சரி, நன்றி. அடுத்த நேயர் விருத்தாச்சலத்துலேருந்து குமரேசன். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். பையன் இப்போ மெக்கானிக்கல் தேர்ட் இயர் படிக்கிறாப்ல சார். சரிங்க. அதை கூட ஏதாவது அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குங்களா? எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம்? இல்லை, அவர் முதல்ல கேடம் கோர்ஸ் படிச்சுக்கார பாருங்கள். கேடமில் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. அதேமாதிரி டிசைன் ஓரியன்ட் கோர்சஸ் நிறைய படிக்க சொல்லுங்கள். மிஷினரிஸ், மேனுஃபேக்சரிங், இந்த டிசைன் ஓரியன்ட் கோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த பைப்பிங் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, அது ஒன்று படிக்க சொல்லுங்கள். பிடிஎஸ் பைப்பிங் டிசைன் சாஃப்ட்வேர்பாங்க. இந்த மாதிரி கோர்ஸ்லாம் அவர் படிக்க சொல்லுங்கள். மெக்கானிக்கல் ரெலவன்ஸ் கோர்ஸ். அதேமாதிரி ஏஐங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் மெஷின் டிசைன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூ ஆடட் கோர்சஸ் அந்த பையன் படிக்கும்போதே படிச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வேலை உண்டு. ஜென்ரலாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ ஹைலி டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, நன்றி. அடுத்த நேயர் பட்டுக்கோட்டையிலேருந்து வாசுகி. வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் சார். 185 கட் ஆஃப் சார். அவனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும்? ரெண்டாவது காலேஜ் எப்படி சூஸ் பண்றது? டிபார்ட்மெண்ட் என்ன எடுக்கலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. அதான் இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அவங்க. உண்மையிலே நீங்கள் முதல்ல உங்களுடைய பையன்கிட்ட அவர் என்ன படிக்கணும்னு நினைக்கிறார்? என்ஜினியரிங்கில் அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாரா, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாரா, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாரா, இல்லை சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு அவரை கேளுங்க. அவருக்கு விருப்பமானது எதுன்னு கேளுங்க. இப்போ நீங்களே கேட்குறீங்க, எது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். உங்கள் பையனை உட்கார வச்சு இது என்ன வேணும்னு கேளுங்க.
அதுக்கு அடுத்தது அந்த கட் ஆஃப் மார்க் மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த சாய்ஸ் லிஸ்ட்டு போடும்பொழுது வேணால் கால் பண்ணி என்னுடைய நம்பரை கொடுங்க, நான் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு, செகண்ட் சாய்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தேர்ட் சாய்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபோர்த் சாய்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கல்லூரியில் ஒரு 30 கல்லூரி, 40 கல்லூரி, 60 கல்லூரி, 70 கல்லூரி போடுவோம். போடும்போது எது ஒரு கல்லூரி கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட். சரி, நன்றி. அடுத்த நேயர் காஞ்சிபுரத்துலேருந்து கோதண்டம். வணக்கம், கேள்வி கேளு. உங்கள் டிவி வால்யூமை மியூட் பண்ணிடலாம். கோதண்டம் நேப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க பையன் 483 மார்க் எடுத்துக்கிறாங்க +2ல. சரிங்க. என்னன்றான், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலான்றாங்க. அந்த கோர்ஸ் படிக்கலாமா? வெரி எக்ஸலண்ட், ரொம்ப சந்தோஷம். அந்த பையனை மேத்தமெட்டிக்ஸை படிக்க சொல்லுங்க. அவனுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள். மேத்தமெட்டிக்ஸ் படிக்க சொல்லுங்க. அதோட வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை வந்து இன்சூரன்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆக்சுவரியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை ஸ்டாக் புரோக்கிங் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பேங்கிங் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பையனை பிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம், மொத்தம் இங்கிலீஷ் மீடியம் சார். அவன் படிச்சதா இங்கிலீஷ் மீடியம் தாங்க. ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க சொல்லுங்க. நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் அங்கேயே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும், நல்ல காலேஜஸ் பண்ண சொல்லுங்க. இல்லை வந்து சென்னையிலே வந்து நல்ல காலேஜஸ்லாம் இருக்கும். பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க சொல்லுங்க. படிக்கும்போதே வந்து மற்ற ஸ்கில்லாம் வளர்த்துக்க சொல்லுங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெஸ்ட். பிரைவேட் காலேஜஸ் போகாதீங்க. இந்த இதுக்கு வந்து மேத்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்ளை பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். காசு செலவு பண்ணாதீங்க அதிகமா. சரிங்க சார், சரிங்க. நன்றி அழைத்தமைக்கு. சார், நிறைய பேருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. பிஎஸ்சி மேத்ஸே இப்போ என்ரோல்மெண்ட்டே கம்மியாக இருக்குது. இவரெல்லாம் நல்ல கல்லூரி போகலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல டோட்டல் மார்க்ஸ் நல்லா இருக்கிறார். நமக்கு அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் என்னன்னு தெரியல நமக்கு மார்க். பட் ஆனால் மேத்ஸ் இஸ் வெரி எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இன்றைக்கி ரிசர்ச் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இன்றைக்கி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதை யாருமே வந்து ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. இதுதான் வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய இஷ்யூவே. சரி, பிரசாந்த் திண்டுக்கல்லேருந்து அடுத்த நேயர். வணக்கம், கேள்வி கேள்வி. நேப்பில் இருக்கிறீங்க. லைன்ல சார். பேசுங்க சார். திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். சார் நம்ம 146.5 சார். சரிங்க. பி சிவில் இன்ஜினியரிங் கிடைக்குமா சார்? கட் ஆஃப் நல்லா கிடைக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் டிசிஷன் நல்ல டிசிஷன் தான். 146க்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும். உங்களோட கம்யூனிட்டி கோட்டா எனக்கு எதுன்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் காலேஜஸ் வந்து ஒரு லிமிட்டட் காலேஜஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியே வந்து சிவில் இன்ஜினியரிங் நல்ல ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். கவுன்சிலிங் கிடைக்கிறதுக்கான நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது அந்த பையனை செகண்ட் இயர் படிக்கும்போதே டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் ஹைவே, இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுங்கள் நீங்கள். இல்லைனாக்கா வந்து அவருக்கு வந்து சர்வேவர், குவான்டிடேட்டிவ் சர்வேயர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. குவான்டிடேட்டிவ் சர்வேயர்ங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நல்ல சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். அதை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வெளிநாடு போனீங்கன்னா மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் உண்டு உங்களுக்கு. ஏன்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரல் நிறையா படிக்கலாம், இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணலாம், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாரி அவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல டெசிஷன். அதை உங்களுடைய பிள்ளை எடுத்துருக்கிற டெசிஷன் நல்ல டெசிஷன். அவரை என்கரேஜ் பண்ணி சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைங்க. சந்தோஷமான ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் விழுப்புரத்துலேருந்து தேவா. வணக்கம், கேள்வி கேள். டிவி வால்யூம் மியூட் பண்ணிடலாம். ஹலோ, உங்க கேள்வியை கேளுங்க. நான் ஹலோ சார். இல்ல டிவி பார்க்காதீங்க தேவா. நான் பியூர் சயின்ஸ் குரூப். சரி சரி. நான் ஓபிடி படிக்கிறேன் மெடிக்கல் காலேஜ்ல. என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓபிடி. ஓபிஜி. ஓபிஜி. நீ என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணப்பா. நீங்கள் ஃபிசியோதெரபி படிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை வந்து ஹெல்த் அலைட் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறியா? சரி, இல்லை அவங்க டிவி வால்யூமை பார்த்துட்டு பேசுகிறாங்க. ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, அடுத்த நேயர் சென்னையிலேருந்து கமலக்கண்ணன். வணக்கம், கேள்வி கேளு. சொல்லுங்க சார். சார், இப்போ என் பையன் வந்து 186.5 வந்து கட் ஆஃப் எடுத்திருக்காங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது.
அப்போ அவர் வந்து ஏஐடிஎஸ் இல்ல சைபர் கிரைம் பண்ணலாம்னு சொல்றாரு. அது பண்ணலாமே இல்ல வெறும் பேசிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கோர் பண்ணி பண்ணலாமா சார்? இந்த டிஃபரன்ஸ் தான் தெரியல சார். நல்ல கேள்விதான். நல்ல கரெக்டாக பேரண்ட் ஆசிய பேரண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக கேட்குறீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிடுதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெஸ்ட்டு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள தான் ஏஐடிஎஸ்ஸாக இருக்கலாம், டேட்டா சயின்ஸாக இருக்கலாம், ஐஓடியாக இருக்கலாம், க்ளவுடாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துங்க. அடுத்தது ஒரு ஸ்பெஷலைஸ் போகிறது எங்கே வேணால் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஏஐடிஎஸோ ஏஐஎம்எல்லோ ஐஓடிஓ அதுமாரி நீங்கள் போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸு, செகண்ட் ப்ரையாரிட்டி ஐடி கொடுங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுங்க. பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. அடுத்த நேயர் விழுப்புரத்துலேருந்து அம்மு. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. ஹலோ சார், பையன் வந்து 150 கட் ஆஃப் எடுத்திருக்கான் சார். சரி, கேக்குதுங்களா? கேக்குது. 150 கட் ஆஃப் எடுத்திருக்கான். பிடெக் ஐடி பண்ணணும்னு சொல்றான் சார் அவன். சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிம்மா, நீங்க என்ன கம்யூனிட்டி? என்னங்க? இல்ல, நீங்க என்ன கம்யூனிட்டிமா? பிசி, எம்பிசி அந்த மாதிரி? பிசி. ரைட். ஏன்னா 150ங்கும் போது உங்கள் ஏரியாவில் உள்ள கல்லூரிகள் கிடைக்குமா? விழுப்புரத்தில் பக்கத்தில் 2-3 கல்லூரிகள், நல்ல கல்லூரி இருக்காங்க. அங்கேயே ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 2 யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்காங்க. நீங்கள் அங்கே படிக்க வைக்கணும், அங்கே படிக்க வைங்க. இல்லை நீங்கள் சென்னை கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா? 150 கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காதுமா. கான்ஸ்டிடியூஷனல் காலேஜஸ் வேணால் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு தான் கம்மி தான் உங்களுக்கு. இல்லையா? கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் இதை தான் நம்பி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஆல் தி பெஸ்ட். நன்றி அழைத்தமைக்கு. ஓகே. அடுத்த நேயர் நாகராணி ஒட்டன்சத்திரத்திலிருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க நாகராணி. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ சார், கேள்வி கேளுங்க. ஹலோ, கேக்குதுங்களாங்க சார்? கேக்குதுங்க. ஹலோ சார், கேக்குதுமா, நீ சொல்லுமா, உன்னோட கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேங்க சார். பிசிஏ படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th வொகேஷனல் குரூப்பா? இல்லைங்க சார், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், கம்ப்யூட்டர், எக்கனாமிக்ஸ். அதை சொல்லுமா. காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ். சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. நான் என்னோட மார்க் வந்துட்டு 499 சார். சரிம்மா. கட் ஆஃப் வந்துட்டு 83.75 சார். ஓகே. எனக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும். என்னோட 20 வயசுக்குள்ள நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும். சூப்பர். அதுக்கு வந்துட்டு என்ன குரூப் எடுத்தா நல்லா இருக்கும்? எனக்கு வந்துட்டு பிகாம். நான் வந்துட்டு எங்க ஊர்லயே பழனி ஆண்டவர்னு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல நான் பிகாம் போட்டிருக்கேன் சார். பழனியில போட்டுறீங்க, ரைட். ஓகே. இல்ல, ஒட்டன்சத்திரத்திலேயே ஒரு காலேஜ் இருக்கு. ஓ, காலேஜ் இருக்கா? ரைட். ஓகே. ஒண்ணும் இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா மேடம், பிகாம் போட்டிருக்காங்க சார். மேடம் நீங்க என்ன பண்றேன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து பிகாம் படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். இது ரெண்டுக்கும் வந்து ஹைலி குவாலிஃபைடு. நீங்க 2 டிகிரி நீங்க எதை வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா படிக்கும்பொழுது இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வாங்குங்க. அதை வாங்கி அதோட பேட்டர்ன்ஸ் என்னென்னு பாருங்கள். நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸும் படி நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வரும், சயின்ஸ் வரும், சோஷியல் சயின்ஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டே இருங்க. இன்னையிலேருந்து நாளைக்கு வரை நாளைக்கு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர், இந்த ஹிந்து வாங்குறீங்களோ, இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்குறீங்களோ, தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோ, பொலிட்டிக்கல் தனியாக பாருங்கள், எக்கனாமி தனியாக பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தனியாக பாருங்கள், எஜுகேஷன் தனியாக பாருங்கள். இந்தமாதிரி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாரி 20-21 வயசில் நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாம். உண்மையிலே சந்தோஷம். நல்ல ஒரு ஆஸ்பிரேஷன். நீங்கள் தான் ரியல் இந்தியன் சிட்டிசன். இந்த மாதிரி தான் நமக்கு இந்தியன் சிட்டிசன்ஸு யூத் வரணும். இந்தியா நல்லா வளரணும்னா உன்ன மாதிரி ஒரு விஷன் உள்ள ஒரு கேர்ள், ஒரு நல்ல ஒரு விமன் எம்பவர்மெண்ட் வேணும். உண்மையிலே சந்தோஷம். இந்த தொலைக்காட்சி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த நேயர் தர்மபுரியிலேருந்து சீதா. வணக்கம், கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், தம்பி பேரு நிஷாந்த், 12th முடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவர் ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல தான் படிச்சு, ஸ்கூல்ல படிச்சு, சிவகங்கையில. இப்ப வந்து அவரு பிஏ சோசியாலஜி போட்டிருக்காரு, ஸ்போர்ட்ஸ் இதுல தான் இருக்காரு, ஃபுட்பால்ல. சரி. இப்ப நாங்க வந்து பிகாம் சிஏ எடுக்கலான்ட்டு இருந்தோம் சார். ஆனா அது அவருக்கு கிடைக்கல. வெக்கேஷன்ல தான் அவர் போயிட்டு எலக்ட்ரிஷியன் தான் படிச்சாரு 12th, +1 +2ல.
இப்போ எங்களுக்கு குரூப் எதுவும் கிடைக்கலைங்க சார். நாங்கள் சரி BA சோஷியாலஜி இந்த நியூ காலேஜ் சென்னை அதில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சிருக்கு. இப்போ நாங்க வெளியில எங்கயாவது பார்க்கலாம்னா எங்களுக்கு அது தெரியலைங்க சார். இல்ல அதே படிக்கலாமா வேற ஏதாவது பார்க்கலாமான்னு கேக்குறேன். வேற ஏதாவது அவனுக்கு இருக்கா பார்க்கலாமான்றது ஒரு ஐடியா சார்ட்ட கேட்கலாம். நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சோஷியாலஜி தான், சைக்காலஜி கிடையாது, சோஷியாலஜி படிக்கிறீங்க. அவர் மாணவர் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து யூனிவர்சிட்டி பிளேயராக இருக்கிறாரா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட் நீங்க வந்து நேஷனல் ஸ்டேட் ரெண்டுமே வச்சிருக்காரு சார். நேஷனல் ஸ்டேட் இருந்தாலே இந்த BA சோஷியாலஜியை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொஞ்சம் ஒரு சில பேர் வேர்டு எக்ஸல் இந்த மாதிரியான ஒரு டேலி ஒரு சில கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்க சொல்லிங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு பிளேயராக எடுக்கிறாங்கன்னா ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு இல்லைங்களா. அதுக்கு IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நீங்கள் போகலாம், நீங்கள் மற்ற ஒரு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் போகலாம். நீங்கள் ஆகையால் ஸ்டேட் லெவல்லையும் நேஷனல் லெவலில் நீங்கள் பிளேயராக இருந்தீங்க, அத்லெட்ஸாக இருக்கலாம் இல்லை கேமாக இருக்கலாம் எதாக இருக்கலாம், நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் உண்டு. அந்த கோட்டா இன்னும் இருந்துக்கிட்டே இன்னைக்கு ஸ்டில் வந்து நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த டிகிரியை வந்து அவரை முடிக்கிறதுக்கு முதல்ல வழியை பார்க்க சொல்லுங்கள். அந்த டிகிரியை முடிச்சுட்டா வேணா அதுக்கு அடுத்தது MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம், இல்லை MA வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் MA சைக்காலஜி நீங்கள் போகலாம், நீங்கள் இல்லை MBA படிக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். சோஷியாலஜி இருக்கட்டும், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனே அதையும் இது பேலன்ஸ் பண்ண சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவர் எடுத்தது கரெக்டு தான். அதை ஸ்போர்ட்ஸில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், டிகிரியை மினிமம் முடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வேலை வாங்கணும்னு இருக்கு, அப்படி எல்லா இடத்துலையும் போகலாம், நம்ம வாங்கணும்னு அதெல்லாம் அந்த குரூப் எடுக்கிறாரு. சரின்ட்டு நாங்களும் விட்டு அட்மிஷன் போட்டு வந்திருக்காரு. சரிம்மா சரிம்மா, ஓகே ஜாயின் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி. அடுத்த நேயர் கோவையிலேருந்து மோகனா. வணக்கம், உங்க கேள்வி கேளு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பொண்ணு வந்து +2ல வந்து 550 மார்க்குங்க, கட் ஆஃப்ல வந்து 192.5 வருதுங்க சார். சூப்பர். அது எப்படி சார், கவுன்சிலிங் ஏதாவது கிடைக்குங்களா சார்? என்ன கோர்ஸ்? கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க சார். ஓகே ஓகே. என்ன கம்யூனிட்டி சார்? நாங்க BCங்க, இந்து ரெட்டி கஞ்சம். ஓகே BC ரைட். BC 198 இந்த வருஷம் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டினாலும் அது அலைட்ஸ் கேட்பாங்க, இல்லை MITயில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரேண்டம் நம்பர் வந்த பிற்பாடு நம்ம வந்து எவ்வளோ பேர் OCயில் இருக்காங்க, BCயில் இருக்காங்க, MBCயில் இருக்காங்க பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லிடலாம். கோவையில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு? கோவையில் கண்டிப்பாக PSG கிடைக்கும் உங்களுக்கு, CIT கிடைக்கும், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி இருக்கிறாங்க உங்களுக்கு இல்லைங்களா, GCT இருக்குதாங்க, GCT கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நன்றி. அடுத்த சேலத்துலேருந்து ராஜா. வணக்கம், கேள்வி கேளு சார். வணக்கம் சார், சேலத்துலேருந்து ராஜா பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா CBSEயில் படிச்சிருக்காரு சார். 12th பண்ணியிருக்காரு சார். 127.5 கட் ஆஃப் எடுத்திருக்காரு சார். சார் இப்போ வந்து NIT அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு சார். சரி. அதில் வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு சார், 2 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு சார். அதில் வந்து 375 இருந்தால் தான் சேர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் சொல்கிறாங்க சார், உள்ள ஜோசாவில் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ அதில் வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் 70 எடுத்திருக்காரு, பிசிக்ஸில் 54 எடுத்திருக்காரு சார், கெமிஸ்ட்ரியில் 63 எடுத்திருக்காரு சார். அது ஏதாவது பதிவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்குமா சார் மார்க்கு, இல்லை ஏதாவது கட் ஆஃப் மார்க் மாதிரி அதில் NITக்கு இருக்கா சார் ஏதாவது சேவ் பண்ணுறதுக்கு? அதில் சீசாப் ஒரு கவுன்சிலிங் இருக்கு சார், அவர் மெயின் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு சார். இதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இந்த மார்க்குன்னு சொல்லி ஏதாவது இருந்ததுன்னா அதில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாரு சார் எங்கள் பையன். CBSEயில் படிச்சு 127.5 வந்து கட் ஆஃப் எடுத்திருக்காரு சார். சார் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் சார். எதில் 127 கட் ஆஃப் மார்க் அவர்? CBSE சார். 3 சப்ஜெக்ட்ல சார். மேக்ஸ்ல வந்து சார் நீங்க வந்து பிசிக்ஸ்ல 54, இல்ல கெமிஸ்ட்ரியில 63. CBSE சார். CBSE 127 அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க வந்து NITல நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறார் இல்லையா? ஆமா சார், ரொம்ப நாளா ஒரு கனவா படிக்கணும், நல்லா படிக்கணும் ஜாயின் பண்ணா ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல மெயின்ல என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கணும். மெயினில் வந்து நீங்கள் வந்து 95, 98க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நமக்கு அங்கே உள்ளே போக வாய்ப்பே உண்டு. மெயின்ஸ்ல எடுத்திருக்காரு சார், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருக்காரு சார், மெயின்ஸ் 1 மெயின்ஸ் 2 எழுதிருக்காரு. என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா 90% எடுத்திருக்காரு சார். 90% கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் சார், கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. ஆல் இண்டியா லெவலில் அப்போ ஓப்பன் சாய்ஸ் கொடுங்க. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் கொடுத்து வைங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 50%, நம்ம NIT ட்ரிச்சில் வந்து 50% வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் சார். சரி சார், அதில் ஏதாவது எப்படி மார்க் அது என்ன கேட்குறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் உள்ளே போக முடியும்னு ஒரு டவுட் உங்கள்கிட்ட அன்போட கேட்டுக்கிறேன் சார். சரி, இல்லை அதுதான் உங்களுக்கு மார்க் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த மார்க் தான் அந்த மார்க். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 98, 99 அதிகமாக இருப்பாங்க. ஓகே,
மெயினில் வந்து என்ஐடியில் வந்து அதிகமாக இருப்பாங்க. வேணா ஒன்று அப்ளை பண்ணுங்க, IIIT அப்ளை பண்ணி பாருங்க. IIIT இல்லை வேற மற்ற சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி ஃபுட்வேர் டிசைன்ஸ் டெக்னாலஜி இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. நன்றி. அடுத்த நேயர் விழுப்புரத்துலேருந்து விஜயா. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க விஜயா சார். கேளுங்கம்மா. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. விஜயா பேசுறேன். என் பையன் +2 160 கட் ஆஃப் எடுத்துக்கிறாரு. சரிங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கேட்குறாரு, கிடைக்குமா? என்ன கம்யூனிட்டிமா நீங்க? எஸ்சி. கண்டிப்பாக கிடைக்குமா? ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமாங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான்மா. நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க கவர்மெண்ட் காலேஜஸ். ஆனால் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் கிடைக்கலாம். இல்லைன்னா வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ரொம்ப அடுத்த ஒரு லெவல் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி MITலாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இதில் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு. அந்த இது இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாரா? ஆமாம், அதான் கேட்குறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கிடைக்கிறது வாய்ப்புகள். ஆனால் அவரோட கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ பேர் காம்படிஷன் சொல்ல முடியாதுல்ல. அதுலேயும் நம்ம எவ்வளோ பார்க்க முடியாது. அதை நம்ம பார்த்தா தான் தெரியும். பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜே கவுன்சிலிங் வந்துச்சுனாக்க நம்ம அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. அப்ளை பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை. சாய்ஸ் லிஸ்ட்டு போடுறது கரெக்டாக போடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஆரம்பிங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு MIT ஆரம்பிச்சு அதுக்கடுத்து உங்களுக்கு ரொம்ப GCT ஆரம்பிச்சு அப்புறம் அங்கே உள்ள ACTEC ஆரம்பிச்சு இல்லை உங்களுக்கு எது தேவைப்படுதோ அப்படி போடுங்க நீங்கள். சரி இல்லைங்களா? பண வசதியாக செல்ஃப் ஃபினான்ஸ் நல்ல காலேஜஸ் இருக்கா, அதுலேயே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை. சரி, நன்றி. அடுத்த நேயர் பெங்களூர்லேருந்து பொன்மணி. வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், இப்போ நாங்கள் பெங்களூர்ல பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அவங்க இப்போ வந்து 10th போயிருக்காங்க. 12th அவங்க 12th முடிச்சுட்டு அங்கே வந்து தமிழ்நாட்டில் நீட்டு எழுதினா அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஓரியன்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைம்மா, நீங்கள் அப்ளை பண்ண முடியாதும்மா. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணலாம். நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் நீங்கள் போட முடிஞ்சு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸை உள்ளே போகிறது உங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள், போக முடியாது. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே படிச்சிங்கன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அங்கே தான் படிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தமிழ்நாடு கிடைச்சா நீங்கள் வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆல் தி பெஸ்ட். ஆமாம்மா, இதுதான் ப்ரொசீஜர். சார், இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் சார். பிஎஸ்சி மேக்ஸுக்கு கொஞ்சம் இப்போ உங்கள் ஷோ பார்த்ததுல தெரிஞ்சுக்கிட்டேன், மேக்ஸுக்கு கொஞ்சம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. பிஎஸ்சி முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன படித்தா கொஞ்சம்? நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு MSc டேட்டா சயின்ஸ் படிக்குமா? MSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிக்கலாமா நீங்கள்? இல்லை MSc மேத்தமெட்டிக்ஸு அலைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய படிக்கலாமா நீங்கள்? இல்லைங்களா? அதனால் MSc மேத்ஸுக்கு வந்து MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் போகலாமா நீங்கள் உங்களுக்கு? அதனால் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் பேஸ் வச்சு நீங்கள் என்ன போகலாம் நீங்கள், இல்லைங்களா? அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இல்லை பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு ஆக்சுவல் சயின்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு, ஆக்சுவல் சயின்ஸ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போகலாம் நீங்கள். அதனால் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து உங்களால் அதிகம் செலவு பண்ண முடியல, பையன் ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் போடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதை முடிச்சுட்டு மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படியே MBA ஃபினான்ஸ் நீங்கள் போகலாம், MS ஃபைனான்ஸ் போகலாம், MS எக்கனாமிக்ஸ் போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் தாராளமாக படிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறீங்க, செந்தாமரை கிருஷ்ணகிரியிலேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. அதுக்கு வந்து செந்தாமரை பேசுகிறேங்க. எங்க பொண்ணு ஹிஸ்டரி காமர்ஸ் முடிச்சிட்டாரு சார். தமிழ் இங்கிலீஷ் விட்டுட்டு 4 சப்ஜெக்ட்ல 86% வந்துருக்கு சார் கட் ஆஃப். அது வந்து அரசு சட்ட கல்லூரியில இடம் கிடைக்குமா? லா காலேஜ்ல? லா காலேஜ், ஆமாங்க சார். லா காலேஜ்ல கவர்மெண்ட்ல கிடைக்குமா? என்ன கட் ஆஃப் மார்க்? என்ன கட் ஆஃப்? 86 சார். 4 சப்ஜெக்ட்ல 86 கட் ஆஃப். ஓகே, தமிழ் இங்கிலீஷ் விட்டுட்டு. ஓகே. அப்புறம் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ வந்து போனோஃபைல் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு வைக்கணும்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அதில் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே சிஓ ஆஃபீஸ் போனால் இந்த கையெழுத்தெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. அந்த டவுட்டையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க சார். என்ன கேட்குறாங்க சார்? ஹிஸ்டரி காமர்ஸ் எடுத்திருக்காங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட்டா? போனஃபைல் சர்டிஃபிகேட்ல வந்து ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க 7.5க்கு. ஆனா அதுல வந்து CO கையெழுத்தும் வேணும் அப்படின்றாங்க.
நம்ம காலேஜுக்கு சேர்றதுக்கு போகும்போது சிஓ கிட்டையும் கையெழுத்து, அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ கிட்டையும் கையெழுத்து வாங்கின்னு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வேணுமா என்னன்னு அது கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருங்க சார். சரி, இல்லைம்மா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் போடுறீங்க, ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஹெட்மாஸ்டர் கொடுத்துட்டாரா அதே போதும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மார்க்கை நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்கள் மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிக்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஊருன்னு இருக்கும், அவரும் 7.5 கோட்டாக்கு உள்ளே வந்துடுவாங்க உங்களுக்கு, இல்லைங்களா? ஆனால் நீங்கள் வந்து +1 +2 மட்டும் தான் படிச்சிங்களா, இல்லை அதுக்கு அடுத்து 9th 10th 11th இதுதான் அந்த போனஃபைடு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10th வரையும் முடிச்சுட்டு +1 +2 ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க. அதுக்கு என்ன ரூல் எக்ஸாக்டாக எனக்கே ஒன்று போகிறாங்க. இனிமேல் தான் நம்ம பார்க்கணும், அதை கரெக்டாக பார்க்கணும். நிறைய பேர் வந்து 10th வரையும் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே +1 +2 வருவாங்க. ஆனால் இங்கே 9th 10th 11th 12th அதுதான் வந்து ஆரம்பத்தில் உள்ள ரூல் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன ரூல் அதனால தான் அவங்க கேட்குறாங்கன்னு நினைக்கிறது. அதில் நீங்கள் லா காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுங்க மேடம். நீங்கள் லா காலேஜ் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நிறையா இருக்குது. ப்ரைவேட் லா காலேஜஸ் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்குது. உங்களுக்கு நிறைய லா காலேஜஸ் நீங்கள் இருக்கிறதால நீங்கள் கவுன்சிலிங் வரும்பொழுது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எனக்கு பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற மார்க் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்து ரூரல் சபர்பன் உள்ள கல்லூரிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா லாவுக்கு எனக்கு பயங்கர டிமாண்ட். இன்றைக்கி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் லா காலேஜஸ் அதிகமாக போகிறாங்க பசங்க. ஆனால் பட் அவனுடைய கட் ஆஃப் மார்க் எனக்கு என்னன்னு தெரியாது. அவன் எந்த அளவுக்கு ஒரு இதில் போகிறான்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதுதான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி வச்சுங்க. கவுன்சிலிங் வரட்டும். கவுன்சிலிங் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. அடுத்த நேயர் மதுரையிலேருந்து மல்லிகா. வணக்கம், கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். பாப்பா வந்து 173 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க சார். சரி. அவங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமான்னு தெரியணும் சார். என்ன டிகிரிமா, என்ன கோர்ஸ்? எனி கோர்ஸ் தான் சார். ஆனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆஃபர் எதுவும் இருக்குமா சார் இன்ஜினியரிங்ல? பேங்க் எக்ஸாமோ இல்லை குரூப் 1 குரூப் 2 போகிற மாதிரி? சரி மேடம், அதாவது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறீங்க. கவர்மெண்ட் காலேஜஸுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் கட் ஆஃப் மார்க் அதை விட்டுருங்க. ஓகே, அது நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் போகணும் அப்படின்னாலே எந்த டிகிரி படித்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் உள்ளே போகலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கலாம், இல்லை வந்து யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், சமதர் பேங்கிங் எக்ஸாமினேஷன், எனி ஒன் டிகிரி தான் உனக்கு வந்து பேஸ் உங்களுக்கு. அதை பார்த்துங்க. இல்லை சார் நான் ஸ்பெஷலைஸ்டாக நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்திங்கனாக்கா உங்கள் பொண்ணு வந்து டிஎன்பிஎஸ்சி காமனும் போகலாம். அங்கே வந்து நீங்கள் ஹைவே இன்ஜினியரு, நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் அதுமாதிரி நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் படிச்சுனாக்கா நீங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து என்னக்கா நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் நீங்கள் உங்களை போகலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நீங்கள் போகலாம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு சிவில் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது அவங்களுடைய கோர் ஏரியாவுக்கும் வேலை பார்க்க முடியும் கவர்மெண்ட்டில். அதேமாதிரி கவர்மெண்ட்டில் வந்து ஜென்ரலான ஒரு ஜாபுக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் இதே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கனாக்கா அது டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு மெக்கானிக்கல் படித்தா கூட கொஞ்சம் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆகையால் நீங்கள் வந்து எல்லா படிப்பும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் போகலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலிமா நீங்கள் போக முடியும். அதை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு உங்கள் பிள்ளை எதை சேர்க்கணும்னு நீங்கள் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நன்றி. அடுத்த நேயர். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கட் ஆஃப் கிடைக்காதா சார்? கிடைக்கிறதுக்கு ரொம்ப கம்மி, வாய்ப்பு கம்மிமா, ரொம்ப கம்மி. 170 கம்மி. நமக்கு என்ன கம்யூனிட்டின்னு தெரியல எனக்கு. அதை இருந்தாலும் எம்பிசி சார், நாங்கள் எம்பிசி கவர்மெண்ட் காலேஜஸ் கான்ஸ்டிடியூஷனல் காலேஜஸ் பார்க்கலாம் மேடம். என்ன நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. சரி, நன்றி. அடுத்த நேயர் ஜெய் மதுரையிலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க ஜெய். அடுத்த நேயர் திருவள்ளூர்லேருந்து சண்முகம். வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். இப்போ வந்து எங்கள் பையன் வந்து டிப்ளமோ படிச்சிருக்காரு. இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. சரிங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து டைரக்ட் செகண்ட் இயர் வந்து இன்ஜினியரிங் சேரணும்னா எந்தெந்த காலேஜ் கிடைக்கும்? எப்படி எல்லாம் எனி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா? இல்லை, என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பையனுடைய மார்க் என்னன்னு பாருங்கள். ஃபைனல் இயர் தேர்ட் இயருடைய மார்க்ஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 95 மார்க்கு, 85 மார்க்கு, 92 மார்க் அப்படின்னாக்க நீங்கள் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். லேட்டரல் என்ட்ரி எங்கே கவுன்சிலிங் இருக்கா? அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் காரைக்குடியில் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கவுன்சிலிங் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது எங்கெங்கே உங்களுக்கு செகண்ட் இயரில் வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து எங்கெங்கே உங்களுக்கு வேகன்சி இருக்கோ,
இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு இஎன்டே கூட நீங்கள் போகலாம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நீங்கள் போகலாம். நீங்கள் ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கல்லூரி கிடைக்கும். உங்கள் பையனுடைய மார்க் 3rd இயர் மார்க்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கல்லூரி கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. +2 முடிச்சுட்டு டேரக்ட் செகண்ட் இயர் வந்துருந்தாரு. என்னங்க? அதனால் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அது இன்னும் ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல, பையன் கேட்கலாம். இன்னும் இது நேரடி லைவ் வந்ததுனால இப்போ நான் கால் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் டிப்ளமான்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் +2 முடிச்சுட்டு அது லேட்டராக இப்போ நினைக்கிறேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஆல் தி பெஸ்ட். நன்றி. அடுத்த நேயர் மயிலாடுதுறையிலேருந்து வித்யா. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. ஹலோ சார். வணக்கம், சொல்லுமா. நான் வந்துட்டு 167.5 கட் ஆஃப் இருக்கு. 167.5. ஓகே. எனக்கு ட்ரிபிள்இ இசி இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னு இருக்கு. எனக்கு கொஞ்சம் டாப் காலேஜஸ்ல சீட் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு. நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க? பிசியா எம்பிசியா? எம்பிசி. 167. உங்களுக்கு வந்து டயர் 1 டயர் 2 காலேஜஸே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமா? எம்பிசிங்கும் போது 167 வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் எந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து உங்கள் விஷயத்து போடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போடுங்க, எம்ஐடியை போடுங்க, அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் போடுங்க, அதுக்கு அடுத்து வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்லாம் போடுங்க. ஒரு 50 காலேஜஸ் 60 காலேஜஸ் போடுங்க. நீங்கள் ட்ரிபிள்இ மட்டும் போடுங்க. அப்புறம் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போடுங்க. அப்புறம் அதுக்கடுத்து ட்ரிபிள்இ ஈக்குவலான்ற உள்ளது இஎன்டே அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 50 கல்லூரி நீங்கள் போட்டிங்கனாலே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எம்பிசிக்கு 167க்கு வந்து நல்ல கல்லூரி கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீசெண்டான கல்லூரி கிடைக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். சரி, நன்றி. அடுத்த நேயர் திருப்பூர்லேருந்து சிவகுமார். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க சிவகுமார். சரிங்க, திருப்பூர்லேருந்து சார் சிவகுமார் பேசுகிறீங்க. சொல்லுங்க சார். பொண்ணு வந்து சிடிபிஎஸ் போடுங்க, 177 கட் ஆகும் சார். 177? ஆமாம் சார். சரி, இந்த வருஷம் ஏதாவது கட் ஆஃப் ஏதாவது கம்மியாகுமா சார்? இல்லை அது ஒரு கொஸ்டின் சார். அடுத்து வந்து என்ன கோர்ஸ் சார் எடுக்கலாம் சார்? அதாவது கம்ப்யூட்டர் இது போகலாமா சார்? கோர் ப்ரோக்ராம் தான் போகலாம் சார்? சிஎஸ்ஐ இசிஇ அந்த மாதிரிங்க சார். ஓகே, கோரா இல்லை இப்போ ஏஐ அந்த மாதிரி போகலாமான்னு கேட்குறாரு. ஆமாம் சார். கம்ப்யூட்டர் எப்பொழுதுமே இந்த கோர் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறது நல்லது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கோர் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த கட் ஆஃப் மார்க்கு நல்ல கல்லூரியே கிடைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆமாம், நீங்கள் வந்து ட்ரிபிள் எடுத்துங்க. நீங்கள் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மெக் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, மெக் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து மெக் ஆட்டோமேஷன்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மெக்கானிக்கல்ஸ் எல்லாமே வரும்போது காம்பினேஷன் ஆகும்போது டெக்னாலஜி காம்பினேஷன் ஆகும்போது நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் கொடுங்க, செகண்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கொடுங்க, தேர்ட் சாய்ஸ் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். பையன் வந்து உண்மையிலே ஒருத்தர் கேட்டால் நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னு சொன்னாங்க பாருங்கள். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். நீங்கள் எல்லாருமே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு போனால் 70% ஆஃப் தம் கம்ப்யூட் ஒன்லி கம்ப்யூட்டர் சிஎஸ்சி. அப்போ 70 பேர் அங்கே நிற்கிற 30 பேருக்கு போது 4 டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறீங்க. அப்போ 6 பேர் 7 பேர் தான் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ காம்படிஷன் இங்கே கம்மியாகிடும். இங்கே யார் கொஞ்சம் நல்லா சர்வைவல் பண்ண முடியும், எக்ஸல் ஆக முடியும்னா நீங்கள் சஸ்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்பொழுதும் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நமக்கு எங்கே படித்தாலும் எங்கே நீங்கள் போனாலும் வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும். நல்ல பிரில்லியண்ட்டாக இருந்தப்பட சஸ்டைன் ஆக முடியும். அதை யாருமே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணுறது கிடையாது. அதான் பிரச்சனையே உங்களுக்கு. சரி, ஆல் தி பெஸ்ட். நன்றி. அடுத்த நேயர் மதுரையிலேருந்து ஜெய். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். அவர் ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு போயிட்டார். சொல்லுங்கள். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், என் மெய்ட் அக்கா பொண்ணு வந்து ஜேஇ மெயின்ஸ்ல வந்து 79.62 எடுத்திருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அவங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லை. பட் ஆனால் என்ஐடி ஐஐடியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டு 3,20,000 அவங்களோட ரேங்க்கு, ஆல் இண்டியா ரேங்க்கு. ஓ அப்படியா? கண்டிப்பாக ஆல் இண்டியா ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து 20,000. ஆமாம் சார். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு என்ஐடி கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்ஐடி இல்லைனா ட்ரிபிள்ஐடி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தம்பி என்ஐடி இல்லைனா என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுங்க. நீங்கள் தமிழ்நாடு கொடுங்க, அதுக்கடுத்து கர்நாடகா கொடுங்க, அதுக்கடுத்து வந்து ஆந்திரா கொடுங்க, மற்ற ஸ்டேட் இதெல்லாம் கொடுத்துட்டு ட்ரிபிள்ஐடின்னு இருக்குது. ட்ரிபிள்ஐடி அந்த ட்ரிபிள்ஐடியும் கொடுங்க. ட்ரிபிள்ஐடி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, அதையும் கொடுங்க. நீங்கள் அதுக்கு அந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு என்ஐடி இந்த நார்த் ஈஸ்டர்ன் உள்ள என்ஐடியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் உங்களுக்கு? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரி பண்ண வேணாம் சார். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, லோன் கொடுப்பாங்க. நீங்கள் என்ஐடி அட்மிஷன் போனோடனே கவர்மெண்ட் எந்த பேங்க் போனாலும் நேஷனலைஸ் பேங்க் லோன் கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஃபைனான்ஷியலில் விட்டுருங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபைனான்ஷியல் நல்லா படித்தா போதும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஓகே சார். நன்றி நன்றி. இன்னைக்கு நேயர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளோட தான் வராங்க. கந்தசாமி ஈரோட்டிலேருந்து அடுத்த நேயர். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க கந்தசாமி. சரி, அடுத்த நேயர் சிவகங்கையிலேருந்து சுதர்சன். வணக்கம், உன் கேள்வி கேளு. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், கேள்வி என்ன சார்? என் பொண்ணு சார் 10th முடிச்சிருக்கா. சரிங்க. கொஞ்சம் ஊனமுட்டுறது அனுஷ்கா நாச்சாமே இவங்க பேரு. என்னங்க? அவங்க திருப்பி வந்து இப்போ +1 +2 படிக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்? வேற ஏதாச்சும் பண்ணலாமா சார்? அவங்க படிக்க விருப்பம் இல்லையா? இல்ல, அவங்க படிக்கிறோம்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க ஸ்கூல்ல வந்து படிக்க முடியாது அப்படிங்கிறாங்க சார். என்ன மார்க் ரொம்ப கம்மியா? இல்ல, மார்க் வந்து 274 எடுத்திருக்காங்க சார். 10th மூணாவது கொஞ்சம் கம்மியானவ. என்னங்க? ஓகே, மூணாவது கொஞ்சம் கம்மியானவங்க சார். ஸ்பெஷல் சைல்டு. ஓ, ஆமாங்க சார். ஆமாம் சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் சைல்டுங்கும் போது அவங்களுக்கு என்ன தேவையானதை மட்டும் கொடுங்க சார். நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதுமாரி வந்து அதுமாரி எதாவது பண்ண முடியுமா பாருங்கள். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி சைல்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி சம்திங் இருக்கும். அவங்களுக்கு தேவையானது ஒன்று கொடுங்க. அவங்களுக்கு தேவையானது வந்து இந்த ட்ராயிங்ஸு, ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, அதுமாரி ஒகேஷ்னல் எஜுகேஷன் போடுங்களேன். தொழிற்கல்வி. ஆமாம், ஒகேஷ்னல் எஜுகேஷன் போடுங்க. ரொம்ப ஹையாக வந்து அவங்கள போட்டு ப்ரெஷர் கொடுக்கறத விட அவங்களுக்கு தொழிற்கல்வி இருக்கும். அந்த தொழிற்கல்வியில் வந்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஆமாம், சரிங்க சார். நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். ஆல் தி பெஸ்ட். நன்றி அழைத்தமைக்கு. சார், நம்ம இப்போ ஆரம்பத்தில் கட்டாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கடந்த ஆண்டு வந்து நீங்கள் ஒரு ஒப்பீடு போட்டு சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டி நான் நம்பர்ஸ் வரல அப்படின்னா கூட அதுலேருந்து எந்த அளவுக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்கும்? இல்லை, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். 192லாம் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது வந்த பிற்பாடு தான் தெரியும். கண்டிப்பாக எனக்கு வந்து 2லேருந்து ஒரு 3 கட் ஆஃப் மார்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, 2லேருந்து 3 கட் ஆஃப் மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது நம்ம ரேண்டம் நம்பர் வந்த பிற்பாடு தான் நம்ம லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேரிட்டிவ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம யாருமே வந்து இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரிலாம் சொல்கிறது வந்து ஒரு கணிக்க முடியாத தவறான ஒரு விஷயங்கள். சரி, அதுதான், வேற ஒன்று. ரைட். ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடுவோம். சென்னையிலேருந்து வெங்கடேஷ். வணக்கம், கேள்வி கேள்வி. சார், எங்கள் டாக்டருக்காக கேட்கணும் சார். சொல்லுங்க. இல்லை, டிவி பார்க்காதீங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. சார் சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க சார். தேர்ட் இயர் முடிச்சிருக்காங்க சார். தேர்ட் இயர் என்ன முடிச்சிருக்காங்க? கம்மி பண்ணிட்டேன் சார். அவங்க பிசிஏ தேர்ட் இயர் படிச்சிருக்காங்க சார். பிசிஏவா? முடிச்சிருக்காங்க. ஹலோ, இல்லை, என்ன முடிச்சிருக்காங்க? பிசிஏ சார். பிசிஏ? ஆமாம் சார். சரி, தேர்ட் இயர் படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்றது கேட்கறதுக்காக. சரிங்க சார். ஓகே ஓகே, தெரியுது, உங்களுக்கு புரியுது. நீங்கள் முதல்ல உங்கள் டிவி வால்யூம் குறைச்சாதான் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். நீங்கள் பிசிஏ படித்தவங்களை வந்து டைரெக்டாக எம்பிஏ படிக்க சொல்லுங்கள். எம்பிஏ தான் உங்களுக்கு வந்து ரைட் சாய்ஸ். உங்களுக்கு அவங்க டான்செட் எக்ஸாம் எழுதிருக்காங்களா என்னன்னு தெரியல, ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இன்கேஸ் டான்செட் எழுதணுன்னா கூட ப்ரைவேட் காலேஜஸ்லேயோ வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் அட்மிஷன் போடுவாங்க. அந்த அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து போங்க. கண்டிப்பாக நல்ல கல்லூரி எடுங்க. அதில் வந்து நிறைய இப்போ நீங்கள் வந்து பிசிஏ ஸ்டூடெண்ட் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சிஸ்டம்ஸ் அண்ட் ஹெச்ஆர் இந்த மாதிரி எலக்டிவ்ஸ்லாம் எடுத்து நல்ல ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறாங்க, பேங்கிங் போகிறாங்க. அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு எம்பிஏ தான் பெஸ்ட்டு. நிறைய பேர் எம்சிஏ படி அப்படிம்பாங்க, எம்எஸ்சி படிம்பாங்க. அதுமாதிரிலாம் படிச்சிடாதீங்க போய், தயவு செஞ்சு. எம்பிஏ நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்கோப் நிறையா இருக்குது, அதை எடுக்க சொல்லுங்கள். ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட நம்பரை வாங்கி கேளுங்க, நான் நம்பர் கொடுக்குறோம், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் தி பெஸ்ட். ரைட், நன்றி. அடுத்த நேயர் கணேஷ் தென்காசியில் இருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். சொல்லுங்க சார். 12 முடிச்சிருக்கு. இல்லை, அவங்க டிவி பார்க்காதீங்க. டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க. சார், நீங்கள் பேசுறது ஒன்று கூட கேட்கல. முதல்ல வந்து டிவி வால்யூமை குறைங்க முதல்ல. சரி சரி, சொல்லுங்க. இல்ல, உங்க இணைப்பு சரியா இல்ல சார். அடுத்த நேயர் சுரேஷ் பொள்ளாச்சியிலிருந்து. வணக்கம், கேள்வி கேளுங்க. ஹலோ சார்.
ஹலோ சார். கேளுங்க. சொல்லுங்க சார். அது மாதிரி 12th வந்து 494 தான் வாங்கியிருக்கேன். கட் ஆஃப் வந்து பயோ கட் ஆஃப் 155 தான் இருக்கு. அக்ரி மட்டும் இல்லாம வேற ஏதாவது இதுல கோர்சஸ் ஸ்கோப் இருக்காங்க சார்? அதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்? ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா? நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இது மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் காலேஜஸ் நீங்கள் போகும்போது நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் அக்ரி தான் படிக்கணுன்னாக்கா நீங்கள் பிஎஸ்சி அக்ரி போடுங்க. ஈவன் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இன்றைக்கி அக்ரிகல்ச்சர்ஸ் காலேஜஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் போங்க. உங்க இல்லை சார் நான் அக்ரிக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் போகிறேன்னா நீங்கள் ஃபார்மசி இஸ் பெஸ்ட்டு. பிஃபார்ம்ங்கிறது நல்லாயிருக்கும் 4 years. ஃபார்ம்டின்னு ஒரு 6 years கோர்ஸ் இருக்கும். இல்லை ஃபிசியோதெரப்பி இந்த 4.5 years கோர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க நல்லாயிருக்கும். இல்லை நர்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மேல் நர்சிங் டிமாண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் மேல் நர்சிங்க்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. நீங்கள் நர்சிங் பண்ணி அதில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் வரை நீங்கள் போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் சயின்ஸ் உங்களுக்கு சொல்லலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து சாரதி. வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னுடைய பையன் வந்து இன்ஜினியரிங் சேர்க்கலான்னு இருக்கோம் சார். அவன் வந்து இசி படிக்கலான்னு இருக்கிறான். சரிம்மா. இசி இப்போ வந்து விஎல்எஸ் டிசைன் இருக்குல்ல சார்? விஎல்எஸ்ஐ டிசைன் அது வந்து எடுத்ததுமே அந்த கோர்ஸ் இப்போ படிக்கலாமா 4 years? இல்லைன்னா இசி முடிச்சுட்டு அது படிக்கலாமா சார்? அதாவது விஎல்எஸ்ஐங்கிறது வந்து இசியில் ஒரு பார்ட்டு தான். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடச்சா அதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க. அதை படிக்கும்போதே பையன் விஎல்எஸ்ஐ படிப்பார் உங்களுக்கு. இல்லை எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த விஷயம் கிடைக்கல, ஏன்னா இந்த விஷயம் டிமாண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குது. இல்லை அந்த கல்லூரி வந்து எனக்கு விஎல்எஸ்ஐ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் விஎல்எஸ்ஐ கொடுத்தாலும் அதை படிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. எனக்கோ அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தான். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுங்க. அது எனக்கு கிடைக்கல சார், விஎல்எஸ்ஐ மட்டும் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் படிக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து எந்த ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நன்றி. அடுத்த நேயர் மதுரையிலேருந்து கணேசமூர்த்தி. வணக்கம், கேள்வி கேள்வி. ஹலோ சார். நான் வந்து 12th வந்து 122 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். 127 22. ஓகே. எனக்கு வந்து 3rd ரவுண்ட்ல வந்து இசிஇக்கு வந்து பிரைவேட் காலேஜ் ஆச்சும் கிடைக்குமா? இசிஇ இதில் இசிஇ எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் பிரைவேட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்குறேன். கிடைக்கும் தம்பி. ஒன்றும் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கிடைக்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி தெரியல. என்ன காலேஜ் வந்து ரொம்ப லீஸ்ட் காலேஜஸ் இருக்கும். ஓகே. இவர் நினைக்கிற எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்காது. இவர் நினைக்கிற மாதிரி எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கும். ஏதோ ஒரு காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கிடைக்குமா சார்? என்னது? சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். சிஎஸ்சியும் வரலாம், சொல்ல முடியாது. உங்கள் கம்யூனிட்டி என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப மோசமாக மொத்தம் 450 காலேஜ் இருக்குன்னா உங்களுடைய காலேஜ் வந்து 380 420 கல்லூரி கிடைக்கும். 380 420 உள்ள கல்லூரிகள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் போடுங்க, சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஓகே சார், நன்றி. இன்றைய நிகழ்ச்சியோட இறுதி நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க. வேல்முருகன். வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. தேனியிலேருந்து. சார் வணக்கம் சார். நான் வேல்முருகன் தேனியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். வணக்கம், சொல்லுங்கள். நாங்கள் வந்து மிக்ஸ்ட் மேரேஜ். எங்கள் பசங்க வந்து வெளிநாடுகளில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ 9th இப்போ அவங்க ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரியான சாய்ஸஸ் இருக்குது. அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து கோர்சஸ் எடுக்கணும், இன்ஜினியரிங் அது சம்மந்தமாக எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்க முடியுங்களா? அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி வருங்களா? என்ன சார்? என்ன கோட்டா? அவங்க ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம். சரி, +2 முடிச்சிருக்காங்களா இல்லை இன்னும் +2 வரணுமா இனிமேல்? இல்லை 8th ஸ்டாண்டர்ட் அந்த கேட்டகரி. 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க திரும்ப இங்கே வந்தால் என்ன செய்யணும்னு கேட்குறாரு சார். இல்லை சார், நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே ஆதார் கார்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இங்கே இருந்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து 4 வருஷம் இங்கே படித்தாருனாக்கா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி வந்துருவாங்க உங்களுக்கு. இல்லை இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் அப்படி அங்கே தான் இருந்து படிக்கணுன்னாக்கா உங்களுக்கு என்ஆர்ஐ வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. என்ஆர்ஐ சீட்ஸ் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஈவன் உங்களுக்கு ஐஐடியிலே நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபாரின் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஆகையால் நீங்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸில் என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. நீங்கள் என்ஆர்ஐ கோட்டா மூலமே உள்ளே வரது தான் அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக இந்தியன் கோட்டாஸை வர முடியாது உங்களுக்கு. அதான். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. சார் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் ஆரம்பித்து அட்வான்ஸ்டு வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நீங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய சஜஷன்னா என்னவாக இருக்கும்? இல்லை, இவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்னை பொறுத்தவரை எந்த படிப்பை வேணாலும் எடுங்க, எந்த கல்லூரியை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய முயற்சியை வந்து எப்பொழுதுமே விட்டுறாதீங்க.
முயற்சி தான் வந்து மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுடைய கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லாக இருக்கலாம், உங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்லாக இருக்கலாம், உங்களுடைய ஆப்டிடியூட்டாக இருக்கலாம், உங்களுடைய ஆட்டிடியூட்டாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்கில் ஓரியன்டாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர்ஸு, நம்மளுடைய கன்சிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் மிக முக்கியமான விஷயங்கள். கான்ஸ்டண்ட்டாக நம்மளை பற்றியே வந்து எவால்வேட் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன், என்ன ஆகியிருக்கிறேன், ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் ரொம்ப என்னென்ன எனக்கு சேஞ்சஸ் இருக்குது, செகண்ட் இயரில் தேர்ட் இயர் ரொம்ப எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி, பல டைமென்ஷனில் நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு எக்யூப் பண்ணிக்கிட்டோம்னா சக்ஸஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள், விச் இஸ் நாட் வெரி ஃபார். இதுதான் சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றமை. நேரிலே மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.